வார்த்தைகளுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, நம்மளுடைய பேசுகிற வார்த்தைகள் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து எப்படி மாற்றும், எப்படி வந்து சீரழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரமஹம்சஹா யோகானந்தர் வந்து அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லியிருந்தார். ஸோ கோராக்பூரில் வந்து அவங்க தங்கி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து வீட்டு வளாகத்தில் அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து கிளி வந்து அந்த வேப்பம்பழத்தை கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு. வெளியே உட்காந்துட்டு இவங்க அதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்க அக்கா பேர் உமா. ஸோ இவரும் அவங்க அக்காவும் உட்காந்து அதை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு மீத நேரம் வந்து அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தது இந்த பெங்கால் மொழி. ஸோ அதை வந்து அவங்க அக்கா வந்து பரமஹம்சருக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க அக்காவுக்கு வந்து காலில் வந்து ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒரு பாட்டிலில் ஒரு களிம்பு இருக்கும்ல, அந்த காலத்தில் போடுவாங்க, களிம்பு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ பரமஹம்சர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஒரு கையில் எடுத்து அவரோட அந்த ரைட் ஹேண்டில் வந்து அந்த முன்னங்கையில் வந்து தடவி இருக்கார். நீ ஏன்டா எதுவுமே நல்லா இருக்கிற கையில் போட்டு தடவிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. அப்போ பரமஹம்சர் வந்து சொல்கிறாரு, இல்லை நாளைக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல கட்டி வரும், நீ வேணால் பாரு, உன்னுடைய களிம்பு வந்து அந்த கட்டியை வந்து என்னது சரி பண்ணுமா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரமஹம்சர் வந்து சொல்கிறாரு. அட முட்டா பையிலே, ஏன்டா அப்படி பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து கேள்வி பண்ணியிருக்காங்க. இவர் கோவம் வந்துடுச்சு. என்னையவா பொய்யன்னு சொல்கிற, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து நீ எப்படி பொய்ன்னு சொல்கிற, நாளைக்கு நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க அக்கா வந்து அதெல்லாம் காதில் வாங்கிக்கிறல. திருப்பி 3 தடவைக்கு மேலே அப்படி சொல்லி ஏளனமாக கேள்வி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவர் வந்து அப்படியே குரலை வந்து அப்படியே ஒரு மாதிரி தீர்மானம் பண்ணி, நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து இதே இடத்துல கட்டி வரும், உன்னுடைய கட்டி வந்து 2 மடங்காக ஆயிரும், பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு. ஸோ காலையில் எந்திரிச்சு பார்த்தா இவர் கையிலையும் வந்து கட்டி இருக்குது. அவங்க அக்கா கையில் வந்து இருந்த கட்டி வந்து 2 மடங்கு ஆகிடுச்சு, நல்லா வீங்கி பெருசாகிடுச்சு. அவங்க அக்கா வந்து பதறி அடித்து ஓடி போய் அவங்க அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி முகுந்தனுக்கு வந்து பரமஹம்சரோட இயற்பெயர் வந்து முகுந்தன் வந்து ஒரு சூனியவாதி ஆகிட்டான் போல இருக்குமா, அவன் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உமா வந்து அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து பரமஹம்சர்கிட்ட சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட இருக்கிற சொற்களுடைய சக்தியை வந்து என்றைக்குமே தீமைக்காக யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்து வந்து பரமஹம்சர் வந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டாரு. நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு வார்த்தையில் இருக்கிற அந்த வைப்ரண்ட் வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்லாவும் ஆக்கும், நாசமாகவும் ஆக்கும். ஸோ என்றைக்குமே நம்ம வார்த்தையை நல்லா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தீர்மானம் பண்ணியிருக்காரு. நம்மளும் அதே மாதிரி எல்லார்கிட்டையும் இருப்போம்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.